வணக்கம். நட்புக்கும் உறவுகளுக்கும் வணக்கங்கள். இன்று டிசம்பர் 21 அகில உலக தியான தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 யோகா தினமாகவும் டிசம்பர் 21 தியான தினமாக கொண்டாடப்படுகிறது அகில உலக நாடு முழுவதும், பெரும்பாலான நாடுகளில். யோகாசனம் எப்படி உடல் ஆரோக்கியத்துமோ அதே மாதிரி தியானமும். தியானம் பெரும்பாலும் ஆன்மீகத்துல ஒரு பகுதியாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும் அவற்றில் ஆரோக்கியமும் ஒரு பகுதியாக உள்ள அடங்கி இருக்கு. யார் ஒருவர் தியானம் அடிக்கடி தியானம் டெய்லி பண்ண நினைக்கிறார்களோ அவளுக்கு உடல் அமைதி, உள்ளம் அமைதி பெற்று வாழ்வியலில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கிடைக்கிறது. இது சாதாரண சொன்னா தெரியாது. ஒரு சின்ன கதை மூலியமா கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டு ஒரு சின்ன கதையை கொண்டு வரேன். ஒரு பெரிய சிலம்பாட்ட பயிற்சி கூடம், அதில் தலைமை குரு, தலைமை மாஸ்டர், அதுக்கடுத்து பயிற்சியாளர் தலைமையாளர் ஒருத்தர், அது கீழே ஒன்று ஸ்டூடெண்ட்டு. இது சிலம்பாட்ட பயிற்சி கூடம் ஓடிக்கிட்டு இருக்கு. குரு, அதாவது மாஸ்டர் குரு என்ன செய்யறாருன்னா அவர் ஆன்மீக ரீதியாக ஒரு 6 மாதம் பயணமாக வெளியே கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி வழி நடத்துறதுக்கு அந்த அந்த சென்ற வழி நடத்துறதுக்கு இன்னொரு பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சியாளர் இங்கே வரவழைக்கிறாரு. 2 நாள் 3 நாள் உடனே இங்கே உள்ள தலைமை பயிற்சியாளருக்கு மனசுல ஒரு லேசான ஒரு தயக்கம். இத்தனை வருஷமா இருக்கும் நம்மளை நம்பாம மாஸ்டர் வெளியே இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு நேரடியாக மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு. என்ன மாஸ்டர், என் மேல நம்பிக்கை இல்லையா? என் செயலில் எதுவும் நம்பிக்கை இல்லையா? வெளியே இருந்து ஒரு ஆள் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு ஆள் நடத்துவ திறமை இருக்கு, இருந்தாலும் உன் சப்போர்ட்டுக்காண்டி அவரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா வெளியே உள்ள வந்தோடு நிற்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இல்லை மாஸ்டர், அவர் நடத்திட்டு எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படின்னா, இல்லைப்பா உன்னை வர வச்சுட்டேன் இருங்க. உடனே இங்கே உள்ள ஆட்டம் சொல்றாங்கன்னா, சரிப்பா 2 பேரும் இருக்கிய, இவர் உள்ள உனக்கு கொஞ்சம் லேசா மனசுல லேசா ஒரு ஒரு இது இருக்கு, நாளை கழிச்சு 2 பேர்த்துக்கு போட்டி வைக்கிறேன், சிலம்பாட்ட போட்டி. அதுல ஜெயிக்கிறவர் தலைமை பயிற்சியாளரும், அடுத்த ஸ்டெப்ல உதவியாளரும் இருந்து இந்த இதை வழி நடத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா வெளியே உள்ள வந்துடும். இல்லை மாஸ்டர் தேவையில்லை, அவரே திறமையானவர், அவரே நல்லா நடத்துவார், நான் என்னுடைய கூடத்து போய் சொன்னோன்னா, இல்லை உடனே சொல்லுங்க, இல்லை எனக்கான்னு விட்டு கொடுக்க வேணாம், நின்று பார்ப்போம் அப்படின்னு சேஞ்ச் சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாப்புல. அடுத்த 2 நாள்ல போட்டி, சிலம்பாட்ட போட்டியில் வெளியே பயிற்சியா கொஞ்சம் நல்லா ஸ்பீடா நல்லா விளாடப்புல. இங்க உள்ள ஆள் கொஞ்சம் விளையாட முடியாம போனாலும், ஆனா அந்த ஆத்திரம், அந்த ஆக்ரோஷம் விளையாடும் போது வெளியே இருந்து வந்தவர் கவனிக்காரு. ஒரு முகத்துல ஒரு கோபத்துடைய ஆதங்கமும் ஜெயித்தே அவனு வெறிங்கிறது அந்த முகத்துலயே உடம்புலையும் தெரியுது. அது மனசுல நம்மளால இன்னொருத்த ஏன் சிரமப்படும், மனசால சிரமப்படும் சொல்லிட்டு லைஸா தோக்குறமாயி கொஞ்சம் லைஸா விட்டு கொடுத்து பின்வாங்கி தோக்கப்படுற சூழ்நிலை வரும்போது அவர் கவனிக்கிறாரு, என்னடா அது நல்லா விளாண்டாப்புல, இப்ப தோக்குற மாதிரி போறாங்கன்னா முகத்தை கவனிக்கிறாப்புல, முகத்துலயோ உடம்புலையோ எந்த ஒரு ரியாக்ஷன் காணா, மன அமைதியோட ரிலாக்ஸா விளாடுறாப்புல. விளாண்டு தோத்துறாரு. தோத்தப்பட்டி அவர் மனசுலயோ உடம்புலையோ எந்த ஒரு ரியாக்ஷன் கிடையாது. உடனே மாஸ்டரை கூப்பிட்டு, பரவாயில்ல நீனே ஜெயிச்சிட்ட, நீ நினைச்ச பரவாயில்ல, நீனே இங்க தலைமை மாஸ்டர் இருக்கு, இதில் வேணா ஒரு அசிஸ்டன்ட் சொன்னா, இல்லை மாஸ்டர் என் மனசை ஏத்துக்கல, இவர் என்ன காட்டும் நல்லா விளாண்ட மாதிரி தெரிஞ்சுச்சு, ஆனா கடைசி நேரத்துல அவரோட முகத்துல ஒரு கோபத்தையோ ஒரு அதிர்ச்சியோ எதுவுமே இல்லை, ரிலாக்ஸா இறங்கி காய்ச்சிட்டாரு. அவர் எனக்காண்டு விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது, நான் மனசு சங்கடப்படுறேன், அவரும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்குத்தான்ப்பா
ஒவ்வொரு மனுஷன் வந்து ஒன்று கற்றுக்கலாம்னு அவரையும் கொண்டு வந்தேன். அவர் வந்து யோகா தியானத்தில் உள்ளவர்னால எதையுமே ஏற்றுக்கணும் மனப்பக்குவத்தில் உள்ளவங்கன்னா அவரை கூப்பிட்டு பேச வச்சுட்றாப்புல. உடனே வெளியே வந்து பேசுகிற என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் திறமைகளுக்கும் போட்டிங்கிறது வந்து நம்முடைய திறமையை வெளியே காமிக்கிறதுக்கும் நம்முடைய தகுதியை அடுத்த தகுதியை உருவாக்கி கொண்டு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய போட்டியில் வந்து வெற்றி தோல்வி வந்து இயற்கை அமைப்பு. அதனால வந்து மனசங்கடப்பட்டோ தாழ்மனப்பாம யாருக்கும் வரக்கூடாது. இது எங்க தியானத்தோட கிளாஸ்ல ஒரு பகுதி. ஒரு ரீசெண்டா பேப்பரோட பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சிலம்பாட்டத்தில் வந்து 3வது பரிசு வாங்கிடுச்சுன்னா சூசைட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து யாருக்குமே வரக்கூடாது. வெற்றி தோல்வி வந்து எல்லாத்துக்குமே இயற்கையா உள்ளதே. இன்னைக்கு வெற்றி வரும், நாளைக்கு தோல்வி வரும். இது வந்து ஒரு அமைப்பு. தியானம் அடிக்கடி பண்ண 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 மனசுல உள்ள கஷ்டங்கள், அதாவது மனசுல உள்ள வாழ்வு ஏற்றத்தாழ்வு வந்து ஏற்றுக்கிடும் மனப்பக்குவம் கிடைக்கணும்னு அது சொல்லி முடிச்சிட்டேன். இதில் வந்து உங்கள்கிட்ட சொல்ற வரேன்னா, தியானங்கள் வந்து யார் ஒருத்தர் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ வாழ்வியல் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உள்ளம் அமைதி உடல் அமைதி கிடைக்கும். அதோட வந்து சில பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொள்வது மனப்பக்குவம் கிடைக்குங்கிறது தியானத்தோட முக்கியமான அமைப்பு. இது ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரேன். நன்றி, வணக்கங்கள். எத்தனை